ஹாய் ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இது போன வெள்ளிக்கிழமை எடுத்த விலாக் தாங்க. மணி 8 மணி இருக்கும். நாங்க கண்ணு விழிச்சதே பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ஸ்னோ ஃபால்ல தான். ரொம்ப அழகா இருந்தது. 7 மணிக்கு ஸ்டார்ட் ஆச்சு. 8 மணிக்கெலாம் பாருங்களேன், ரோடெல்லாம் ஃபுல்லாவே கவர் ஆயிருச்சு. அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டா ஸ்னோ பெஞ்சுதுங்க. ஸோ அட்லாண்டா ஊர்ல, எங்க ஊர்ல ஸ்னோ பெய்றதே அதிசயம். அதுவும் இந்த வருஷம் வந்துருச்சு அப்படின்றதுனால, நாங்க பிரஷ் மட்டும் தான் பண்ணுவோம். பிரேக்ஃபாஸ்ட் கூட எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, நேரா கிளம்பி வந்துட்டானுங்க ஸ்னோல விளையாடுறதுக்கு. அது பெய்யும்போதே விளையாடணும் அப்படின்றது ரொம்ப ஆசை. ஸோ அதனால நேரா வந்து விளையாடிட்டாங்க. எல்லா பசங்களுமே வெளியே தான் இருந்தாங்க. ஸ்னோ ஏஞ்சல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு என் பெரிய பையன் ஒரு பக்கம் விளையாடிட்டு இருக்க, எல்லா பிள்ளைங்களோடையும் சேர்ந்து ஸ்லைட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல, நான் வந்துட்டு அந்த ஸ்னோஃபாலை அழகாக கையில் பிடிச்சி சூப்பராக அதை என்ஜாய் பண்ணுற மொமெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, செம்மையாக இருந்துச்சுங்க. இந்த ஸ்லைட் பண்ணுறதுக்கு ஒரே போட்டி தான் பசங்களுக்குள்ள. பயங்கரமாக சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க பசங்க எல்லாருமே. வெதர் ப்ரொடெக்ஷன் தாங்க. ஃப்ரைடே ஸ்னோ பெய்யும் அப்படின்னு சொல்லி லீவ் விட்டது நல்லதாக போச்சு எல்லாருக்குமே. நம்ம ஊர்ல எல்லாம் வானிலை அறிக்கைக்காக வெயிட் பண்ணுவோம், ரமணன் சார் எப்போ வந்து மழை பெய்யும் ஸ்கூல் லீவ் விடுவாரன்ட்டு. ஆனால் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு சொல்லி அனுப்பிடுறாங்க, ஸ்னோ பெய்ய போது ஸ்னோமேன்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதை கேட்டு என் பெரிய பையனும் அழகாக ஒரு ஸ்னோமேன் பண்ணிட்டான். அந்த ஸ்னோமேன் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. நான் ஹஸ்பண்ட் கூட புது வெள்ளைமலை ரேஞ்சில் வாக்கிங் போகலாம் அப்படின்னு நினச்சேன். எனக்கு ஆஃபீஸ் கால் இருக்குது, நீ தனியாகவே போ அப்படின்னு சொல்லிட்டு பாதிலே விட்டுட்டு போயிட்டாங்க. ஸோ வாக்கிங்லாம் போயிட்டு அப்படியே நாங்கள் வீட்டுக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.